ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னுடைய மகன் மாண்டுட்டதில் ராவணன் ரொம்ப கோபம் அடைஞ்சிருந்தார். மாய உருவத்தை கொண்டு சீதை கொல்லப்பட்டிருக்கான்னுட்டு வானரர்களை நம்ப வச்சேன். இப்போ நான் அதை உண்மை நிகழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன். பெயரளவில் மட்டும் சத்திரியனான ராமனையே நினச்சிட்டு இருக்கேன், அந்த வைதேகியை இன்றைக்கி நான் கொல்றேன்னுட்டு தன்னுடைய வாளை எடுத்துட்டு கிளம்புறார். அப்போ மற்றவாள்லாம் பார்க்க நடுங்கிறாங்க. இவனுக்கு நிகரான வல்லமாக படைச்சவா யாரும் கிடையாது, இப்படி நம்ம தடுத்தும் இவர் கேட்கலையே அப்படின்னுட்டு ரொம்ப அவளுக்கு பயம் உண்டாருது. அப்போ தன்னை நோக்கி வாழை கையில் ஏந்திண்டு ராவணன் வர்றதை பார்த்த சீதை மனம் வெதும்புறாங்க. என்னை இவன் இன்றைக்கி கொண்டுட போகிறான்னு நினைக்கிறேன். அவன் விரும்பியும் மீண்டும் மீண்டும் நான் மறுத்ததுனால கோபம் கொண்டு இன்றைக்கி அவன் என்னை தீர்த்துட முடிவு செஞ்சுட்டான் போல. இல்லை, ஒருவேளை ராமலக்ஷ்மணா இவனால் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டுட்டாங்களா? அதுவும் இல்லைன்னாக்கா மகனை யுத்த காலத்தில் இழந்த துயரம் தாங்காமல் என்னை கொண்டு பழித்தீர்த்துக்க இவன் முடிவு செஞ்சுருக்கானா? இப்படியெல்லாம் கொண்டு ரொம்ப துக்கிக்கிறாங்க சீதை. மேலும் கலக்கத்தோடு சொல்கிறாங்க, ஹனுமானின் ஆலோசனையை அன்றைக்கே நான் கேட்காம போனேன். அப்பயே நான் ஹனுமானோட இந்த இடத்த விட்டு போயிருந்தேன்னாக்கா இப்போ எனக்கு இந்த நிலை வந்திருக்காது. மாறா என் கணவருடைய பாதுகாப்பை அடைஞ்சு நான் மகிழ்ந்திருந்திருப்பேன். ராமர் யுத்த காலத்தில் இறந்திருந்தா அந்த கௌசல்யா அதை எப்படி தாங்க போகிறாளோ தெரியலையே. அவரும் தான் வாழ்க்கையை முடிச்சுப்பாங்களே. இப்படிப்பட்ட நிலைக்கு கௌசல்யை தள்ளின பாவம் அந்த மந்திரையே சாருமேன்னுட்டு ரொம்ப அழுது புலம்புறாங்க சீதை. இப்படிலாம் அவங்க அழுதுன்றிருக்கச்சு ராவணனின் அமைச்சர்களில் ஒருத்தனும் ரொம்ப புத்திசாலிமான சுபாஸ்வன் தன்னுடைய மன்னனை நோக்கி சில வார்த்தைகள் சொல்கிறார். வேதங்களை முறையாக கற்றறிஞ்ச பிறகு வைதீக கடமைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றி இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு பெண்ணை கொல்ல துணியலாமா? நாளைக்கு அமாவாசை. உங்களுடைய பெரும் பட பின்தொடர யுத்த களத்தில் போங்க. அறிவாளியும் வீரனுமான நீங்கள் உங்களுடைய உன்னத தேரில் அமர்ந்துண்டு வாழேந்தி போரிட்டு எதிரிகளை வீழ்த்தி தசரதனின் மகனான ராமனை வென்று அதுக்கு பின்ன சீத்தையை அடைஞ்சிக்கோங்க. உங்கள் பெருமைக்கு அதுதான் உகந்ததாக இருக்கும் அப்படின்னுட்டு ராவணனுக்கு அறிவுரை சொல்கிறார். இதை ஏத்தண்ட ராவணன் தன்னுடைய அமைச்சர்கள் படை சூழ மீண்டும் தன்னுடைய சபைக்கு திரும்புகிறார். அங்கே அவனுடைய படைத்தலைவர்களை பார்த்து ராமரின் படைகளை தாக்குமாறு உத்தரவிட்டுட்டு அதுக்கு பின்ன தானும் யுத்தகலம் புகழ்றதா ராவணன் சொல்கிறார். அப்போ ராவணனை உத்தரவை ஏற்றுண்டு அவனுடைய படைகள் வானரர்கள் மேலே தாக்குதலை நடத்துறது. ஒவ்வொரு அரக்கனையும் சுமார் 100 வானரர்கள் தாக்கினாங்க. அரக்கர்களும் கடுமையான பதில் தாக்குதலை நடத்தினாங்க. இறுதியில் வானரர்கள் ராமரின் பாதுகாப்பு நாடி அரக்கர்கள் மேலே அம்பு மழையை பொழிஞ்சாங்க. ராமர் ஏவிய பானங்களின் பாதிப்பு என்னன்றத உணர முடிஞ்சதே தவிர அரக்கர்களால் அதை எப்படி அவர் ஏவரார், அதை எப்படி தடுக்கிறது அப்படின்றத கூட அவளால் கவனிக்க முடியல. எங்கே நிற்கிறாருன்னு கூட அவளால் பார்க்க முடியல ராமர். அந்த அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத வேகத்தில் ராமர் போர் புரிஞ்சார். இதோ ராமன் யானை படைகளை அழிக்கிறான், அதோ ராமன் தேர் வீரர்களை அழிக்கிறான், இதோ ராமன் குதிரை வீரர்களை கொண்டு குவிக்கிறான்னுட்டு ஓலந்தான் அரக்கர்கள் இட்டுன்னு இருந்தாலே ஒழிய அவளால் ராமர் எங்கே இருக்காருன்னு கூட புரிஞ்சிக்க முடியல. 1000 ராமர்களை ஒரே நேரத்தில் யுத்தகலத்தில் பார்க்கறது போல் நினச்சிட்டு அரக்கர்கள் மிரண்டு போனாங்க. காலச்சக்கரம் சுழன்று படைக்கப்பட்ட ஜீவராசிகளையெல்லாம் அழிக்கிறது போல் ராமர் அரக்கர் படையை கொண்டு குவிச்சுட்டு இருந்தார். கோபமடைஞ்ச ருத்ர தாண்டவம் பூமி மேலே ஆடினது போல் அந்த யுத்தகலம் காட்சி அளிச்சது. தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் ராமரை பாராட்டினாங்க. தன்னை சுற்றி வியப்போடு நின்றுண்ட சுக்ரீவன், விபீஷ்ணன், ஹனுமான், ஜாப்பவாணி வாகிட்ட ராமர் இந்த மாதிரி பானங்களை ஏவர சக்தி என்கிட்டமும் முக்கண்ணனுமான பரமசிவன் கிட்டேயும் தான் இருக்குது அப்படின்றத விளக்கி சொல்கிறார் அவளுக்கு. இதுக்கிடையில் குதிரைகள் கொல்லப்பட்டு ரதங்கள் அடிக்கப்பட்டு கொடிகள் அறுக்கப்பட்டு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு உயிரை மட்டும் காப்பாற்றின்ற அரக்கர்கள் லங்கா நகருக்கு திரும்பி ஓடினாங்க. கணவன்மார்களையும் மகன்களையும் உறவினர்களையும் யுத்தத்தில் இழந்துட்ட அரக்க பெண்மணிகள் கதறி அழுதாங்க. சூர்பனகினால தானே இந்த கதி நம்ம அடைஞ்சிருக்கோம், அவளால் தானே ராவணன் இந்த பெரிய விரோதத்தை வளர்த்துண்டு தான் அழிவையும் தேடின்னு இருக்கான். ஆனால் சீத்தையை அவன் அடைய போகிறது கிடையாதுன்னுட்டு அரக்கிகள் பேசிக்கிறாங்க. அவங்க மேலும் சொல்கிறாங்க, சீத்தையின் மேலே ஆசை வச்ச பிராத்தனை ராமனை அழித்து கொண்டுட்டான். ராமனை பற்றி அறிஞ்சு கொள்ள அது ஒன்று போராதா? ஜனஸ்தானத்தில் கரணையும் தூஷ்ணனையும் 14,000 அரக்கர்களையும் ராமன் தீ போல பொசுக்கியிருக்கான். ராமனை பற்றி அறிஞ்சு கொள்ள அது போதுமே. மாபெரும் கைகளை கொண்டவனோ ரத்தத்தை குடிச்சே வாழ்ந்தவனுமான கப்பந்தன் ராமனுக்கால் நொடியை ஒழிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ ராமருடைய வல்லமையை அவங்க மேலும் சொல்கிற வார்த்தைகள் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.